ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Akash tutelage. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 வந்துட்டு ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஓஎம்ஆரில் நீங்கள் முக்கியமாக வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், யூஸ்வலாக உங்களுக்கு ஓஎம்ஆரில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயம் நோட் பண்ண வேண்டியதை மட்டும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இயர் கொஷின்ஸ் இல்லாமல் முதல்ல டிஎன்பிசியில் எந்த ஒரு ஜிஎஸ் கொஷின்லேயும் இயர் இல்லாத கொஷின்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த இயரோட இப்போ டேட்டும் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன இயர் கொஷின் வித் டேட்டோட ரொம்ப முக்கியமானது மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு பேப்பர் ஓல்டாக இருக்கும், பட் ஆனால் அதில் இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கண்டென்ட்டு. நீங்கள் பார்க்கும்போதே இதில் தெரியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நான் சொல்லியிருந்தேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் வந்துட்டு முக்கியமாக பார்க்க சொன்னேன். பிளட்டு ஒன்று பார்க்க சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நோய்கள் பார்க்க சொல்லியிருந்தேன். அதில் விட்டமின்ஸ் மற்றும் நோய்களில் இருக்கிற முக்கியமான அதாவது புக்கில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். என்னென்னலாம் வந்துட்டு குரூப் 4 கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் அந்த இதில் வந்து உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ. இதை நீங்கள் கேட்டிங்கனாலே இதில் வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் பிடிஎஃப் கூட வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1993 அக்டோபர் 12 அன்னைக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா கரெக்டாக 4 வருஷத்தில் 1997 ஏப்ரல் 17 அன்னைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டது. திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அண்ணா வந்துட்டு திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு பிரிந்து வந்திருப்பாங்க. அது வந்துட்டு 1949 செப்டம்பர் 17 அன்று பிரிந்து வந்துள்ளார். அதுக்கு அடுத்தது மதராஸ் சென்னை என பெயர் மாற்றம். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கேட்கல, வந்துட்டு கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஷின். 1996 ஜூலை 17 அன்னைக்கு மதராஸ் சென்னை என பெயர் மாற்றம் பெற்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மதராஸ் வந்துட்டு சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1996 ஜூலை 17. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு டேட் இருக்கும். இது வந்துட்டு சென்னைன்னு பெயர் மாற்றப்பட்டது. தமிழ்நாடு நாள் வந்துட்டு நவம்பர் 1. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்துட்டு ஜூலை, அதாவது ஒரு டேட் வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த டேட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டேட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த டீட்டெயில்ஸ் படி தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது நவம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராசி தேவதாசி ஒழிப்பு சட்டம். மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 அக்டோபர் 9 அன்று மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்துட்டு, இதுக்காக முத்துலட்சுமி ரெட்டிலாம் வந்துட்டு நிறையா, அதாவது தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்காக பாடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. சிஎன் அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சரான நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 மார்ச் 6 அன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சரான நாள். எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 அக்டோபர் 18 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லா இம்பார்ட்டன்ட் இயர் வித் டேட்டோட தான் நான் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கேன். சென்னை வாசிகள் சங்கம் யார் அப்படின்னா கஜுலு லட்சுமி நரசு அவங்க தான் வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1852 பிப்ரவரி 26. இந்த பிப்ரவரி 26 அதுக்கு அடுத்தது வரப்போகிற சென்னை மகாஜன சபா 1884 மே 16. கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். அப்போது நம்ம மந்த் ஆர்டர்லேயும் முன்னாடி வர்றது பிப்ரவரி. அப்போ பிப்ரவரி 26. சென்னை மகாஜன சபா வந்துட்டு 884 மே 16. சரிங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1885 டிசம்பர் 28 அன்றைக்கி ஏற்படுத்தப்பட்டது. 12th புக்கில் வந்துட்டு இருக்கும். வங்க பிரிவினை வந்துட்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 19, 1905. அதே வந்துட்டு வங்க பிரிவினை வந்துட்டு எப்போ நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 16, 1905. சரிங்களா?
இந்தி ஆட்சி மொழியாகவும் துணை மொழியாகவும் ஆங்கிலம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அதாவது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1965 ஜனவரி 26 அன்றைக்கி அது மாதிரி இந்தி வந்துட்டு ஆட்சி மொழியாகவும் துணை மொழியாக ஆங்கிலம் வந்துட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது வந்துட்டு இந்த ஆண்டு. முதல் முறையாக இந்தி போராட்டம், அதாவது முதல் முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1937 ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணது வந்துட்டு 1937. ஸோ இந்தி எதிர்ப்பு நாளாக சுதந்திரத்திற்கு முன் எந்த நாள் கொண்டாடியிருப்பாங்க அப்படின்னா 1938 டிசம்பர் 3 அன்றைக்கி கொண்டாடியிருப்பாங்க. இந்தி சுதந்திரத்திற்கு பின் இந்தி எதிர்ப்பு நாள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1950 மே 10. அதுக்கடுத்தது இறுதியாக இருமொழி கொள்கை அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இருமொழி கொள்கை திட்டம் அப்படின்னாலே தெரியும், அண்ணா தான். தமிழ் ஆங்கிலம் எப்போ அப்படின்னா 1968 ஜனவரி 23 அன்றைக்கி. அதுக்கடுத்தது ராமகிருஷ்ண இயக்கம், எல்லாருக்கும் அது 1897ங்கிறது தெரியும். மே 1ங்கிறது வந்துட்டு நீங்கள் பல சோர்ஸில் வந்துட்டு நீங்கள் புக்கில் படிச்சுட்டு வந்தாலும் இந்த இயர் டேட்டோட ஆர்டர் கரெக்டாக இங்கே எழுதியிருக்கிறதுனால இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ் பேசப்படும் மாநிலமாக தனியாக பிரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் 1 1956. முன்னாடி வரைக்கும் இந்த நாளில் தான் தமிழ்நாடு நாளாக வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ மாற்றிருக்காங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய நாள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கொஷினுங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 அக்டோபர் 24. சரிங்களா? சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த நாள், தமிழ்நாட்டுக்கு எப்போ வருகை தந்தாங்க அப்படிங்கிறது, ஏன்னா தமிழ்நாடை பற்றி தான் இப்போ ரீசெண்டான கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த நாள் அப்படின்னா 1929 பிப்ரவரி 18. தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகம், நமக்கு ஆச்சரிய வினோபாவேங்கிறது இந்தியாவில் தெரியும். தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகா கிபி 1940 அக்டோபர் 13 அன்று டாக்டர் TSS ராஜன் அவர்களால் பண்ணப்பட்டது தான். மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ஆகஸ்ட் 1. இந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் வந்துட்டு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். விட்டமின் பெயர், அதுக்கு முக்கியமான என்ன நோய் வந்துட்டு ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ டைம் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த PDF வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்துட்டு நான் எடுத்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குரூப் 4க்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த ஷார்ட் நோட்ஸ்லேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எழுதியிருப்பேன். பெப்டிக் அல்சர் வந்துட்டு எந்த பாக்டீரியானால் ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் ஃபைலோரி அப்படிங்கிற பாக்டீரியா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டுரேஷன், திரவ நிலையில் உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்க 63 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு உடனே குளிரூட்டப்படுகிறது. அதுக்காக பயன்படுத்தப்படுறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் அதுதான் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. அக்டோபர் 16 உலக உணவு தினம். கேட்டுட்டாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினாக இருக்கும். அக்டோபர் 16 உலக உணவு தினம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் வந்துட்டு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1985. புகையிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிக்கோட்டியானா டொபாக்கம் அப்படிங்கிற இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழல் அழற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் வந்துட்டு பிரான்ச்சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதில் முக்கியமானது கொடுத்துருப்பேன். ஹைப்பர் கிளைசீமியா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, ரத்தத்தில் குளுக்கோஸ் வந்துட்டு அதிகரித்தல். பாலி யூரியாங்கிறது அதிக சிறுநீர். பாலிடிப்சியாங்கிறது நீரிழப்பால் ஏற்படும் தாகம். ஓவராலாக உங்களுக்கு சயின்ஸில் வந்துட்டு ஒரு 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகி எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிருக்கும். உலக புற்றுநோய் நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 4. லியூகேமியா அப்படிங்கிறது இரத்த புற்றுநோய். பிலோ 15 வயசு உள்ளவங்களுக்கு இது ஏற்படுது. அது கூட வந்துட்டு கொஷினில் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்று பகுதி, அதாவது இது டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்காங்க. இதனால் எந்த இடம் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. டிப்தீரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா குரல் வலை, சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதையை வந்துட்டு பாதிக்குது. காலரா வந்துட்டு எதை பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடல் வந்துட்டு பாதிக்கப்படுது.
சாதாரண சளி வந்துட்டு எதனால் ஏற்படுது? ரைனோ வைரஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். யானைக்கால் புழு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டாங்க இந்த கொஷின்லாம் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு கொஷின்ஸ் டிஎன்பிசியில் ரிப்பீட் ஆகுது. உச்சரியா பேன்க்ரோஃப்டி அப்படிங்கிற இதனால தான் வந்துட்டு ஏற்படுது, புழுனால தான் வந்துட்டு யானைக்கால் நோய் வந்துட்டு ஏற்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை இழை அரண்ய, இது கூட கேட்பாங்க, இரட்டை இழை அரண்யவா இல்லை டிஎன்ஏவா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒற்றை இழை ஆரண்யே பிசிஜி தடுப்பு மருந்து 1908 கொண்டு வரப்பட்டது. கால்மெட் மர்க்குரியன் அப்படிங்கிறவங்களால் கொண்டு வரப்பட்டது. ஓகே, இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வாட்ச் பண்ணுங்கள். அண்டில் தென் see you in the next வீடியோ. முக்கியமாக இங்கே நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டியதை மறந்தாச்சு, சாரி. அதான் என்ன வந்துட்டு நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலமில் வந்துட்டு யூஸ்வலாக அந்த ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதாவது என்ன செக்ஷன்னா செக்ஷன் 4 வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஸ்டாஃப் ஃபில் பண்ணணும், சரிங்களா? இது ஒரு சில ஸ்டாஃப் வந்துட்டு அர்ஜென்ட்டில் வந்துட்டு மாற்றி போட்டுடுறாங்க. இதை அங்கே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி அவங்க போடும்போது வந்துட்டு கரெக்டாக போடுறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 2 மார்க் எடுக்கிறதும் இங்கே வந்துட்டு மிஸ் ஆகுறதும் நமக்கு ஒன்று தான். ஸோ இந்த காலம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இங்கேயுமே உங்களோட டோட்டல்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓஎம்ஆரில் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. இதுதான் இங்கே சொல்லணும் அப்படிங்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இந்த ஏபிசிடிஇ இந்த காலம் இருக்குங்க இல்லைங்களா, இதில் வந்துட்டு முக்கியமாக அவங்க வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. அது ஃபில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதுதான் வந்துட்டு இங்கே வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படிங்கிறது. ஓகே, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம அதாவது இதை மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அன்டில் தென் see you in the next video. Thank you.